ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் திண்டிவனம் மேல்மருவத்தூர் வழியா அந்த ரூட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு இந்த டிராவலுக்கு நம்ம சூஸ் பண்ணது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸான தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஜேர்னியை ஷார்ப்பாக 2 o'clock பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சென்னை டு பாண்டிச்சேரி வரைக்கும் ஏற்கனவே நம்ம டிராவல் பண்ணி அந்த வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது ஈஸியாக ரூட் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி அங்கே நடக்கிற ஒர்க் அப்டேட் எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துடுங்க. நீங்கள் யூசிஆர் ரூட்டில் ட்ராவல் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அது போக ஐ பட்டன்லையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு பாண்டிச்சேரி ஊருக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த பாண்டிச்சேரி ஊர் ஃபுல்லாகவுமே செம க்ரீனரியா, எல்லா பக்கமுமே இந்த மரங்கள்லாம் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஊரே பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் இருந்தது. ஸோ அந்த க்ரீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த 41 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவுமே பைபாஸ் தான். அதாவது ஒரு 4 lane ஒர்க் முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 4 lane பார்த்தீங்கன்னா பைபாஸ் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 100 120 போனால் கூட ஸ்பீடு போகிற லெவல்லே தெரியாது. நம்ம பஸ்ஸுங்கிறதுனால இவங்க 70லே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutesலேயே நம்ம அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டோல்கேட் இங்கே தான் வருது. உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு 10 minutesலேயே நம்மளுக்கு ஒரு டோல்கேட் வரும். இந்த பைபாஸில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம க்ரீனிஷாக இருக்கும். நிறைய மரங்கள், அதுபோக இந்த சவுக்கு மரத்தோப்பு நிறையா போட்டிருந்தாங்க. அதுபோக நெல் வயல்கள், இன்னும் நிறைய வயக்காடும் எக்கச்சக்கமாக இருந்ததுனால அதெல்லாம் ரசிச்சுட்டு செமையாக ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இது போயிட்டே இருக்கும்போது இந்த கிளியனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக அந்த பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது அந்த செக் போஸ்ட்டை எல்லாரையுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வராங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லைனா காமன் செக் ஏரியா போல இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்தால் ஸோ அந்த ஏரியாவில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பைக்கு கார் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஆல்மோஸ்ட் இப்போ திண்டிவனம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த திண்டிவனத்தில் இதுதான் பஸ் ஸ்டாப். ஸோ பெரிய அளவில் பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஒரு இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு யூ டர்ன் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி ரோடில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் வரும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த திண்டிவனம் ரூட்லேருந்து அதாவது ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணும்போதே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இந்த திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் பண்ணி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வேற ஒரு ரோடு போகிறதுனால அந்த சைடு ரைட் சைட்லேருந்து வர வண்டிலாம் அதாவது டிஸ்டர்ப் ஆகாமல் போகணும். அப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் ஆல்ரெடி நிறைய இடத்துல பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 2 பக்கமே வந்து பில்லர் போட்டு நடுவில் வந்து கர்டர் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. இந்த லெஃப்ட் சைடில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா அது திருவண்ணாமலை அப்புறம் இன்னும் வந்தவாசி போகிற மாதிரி அதில் போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ மேபி அந்த சைடில் போகிற ரூட்டாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இதில் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சர்வீஸ் ரோடும் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருந்தாங்க. திண்டிவனத்துல இருந்து ஒரு 30 minutesக்கு அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக்காக ஒரு ஹோட்டல் இருந்தாங்க. இந்த மீனாட்சி ஹோட்டல் இங்கே தான் நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுட் எதுவுமே இங்கே டேஸ்ட் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஏறும்போதே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த ஹோட்டல் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த டிராவலில் நம்மளுக்கு வரப்போகிற 2வது டோல்கேட் இது. ஸோ மொத்தம் இந்த டிராவலில் 3 டோல்கேட் இருக்கும். நம்ம ஏற்கனவே திண்டிவனம் ரோட்டில் ஒன்று பே பண்ணியிருக்கோம். அது போக ஜிஎஸ்டி ரோடு வந்தோன்னா இந்த பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்கும். இது போக நம்மளுக்கு வந்து செங்கல்பட்டில் இன்னொரு டோல்கேட் இருக்கும்.
இப்போ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அச்சரம்பாக்கம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே செம க்ரீனிஷாக இருந்தது. பக்கத்தில் ஒரு மவுண்டைன் மாதிரி இருந்தது. அந்த அச்சரம்பாக்கம் ஃபுல்லாகவுமே நிறையா ஃபாரஸ்ட் ஏரியாஸ், நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரப்போகிறது மேல்மருவத்தூர் தான். ஸோ அந்த மேல்மருவத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. ஸோ நிறுத்திட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மதுராந்தகம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மதுராந்தகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோடு ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து மதுராந்தகம் ஏரி. ஸோ இந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஏரின்னு சொல்லலாம். சென்னை பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஏரி. ஸோ இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் தூர்வாடுற பணிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஏரியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அதுபோக இந்த கொலப்பாக்கம் பக்கத்துலேயும் இதுலேயுமே வந்து ஒரு சர்வீஸ் ரோடு போயிட்டு இருந்தது. பக்கத்துலேயே வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம மதுராந்தகம் ஏரி பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுலேருந்தே அந்த ஏரி இருக்குது. ஸோ அந்த காலத்திலே உள்ள மிகப்பெரிய ஏரி இது. ஸோ அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கருக்கு மேலே பயன்பெறுறாங்க. கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் அந்த ஏரியை நம்பியிருக்கேன். பட் இப்போ வந்து அதில் வந்து தூர்வாடுற பணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஏரியோட கெப்பாசிட்டி வந்து, அதாவது தண்ணி ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூக்குத்துறை கூட்ரோடு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உத்திரமேரூர் எங்கேயும் போகணுன்னா ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்காக எங்கேயுமே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுமே சிமிலராக தான் போயிட்டு இருந்தது. அதாவது 2 சைடும் பில்லர் போட்டு அந்த கர்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோடுக்காக அந்த ஹைட் மண் போட்டு ஹைட் ஏற்றுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டே இருந்தது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு பக்கத்தில் வந்துட்டோம். பட் செங்கல்பட்டு பக்கத்தில் பயங்கர டிராஃபிக். ஏன்னா இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால, அதாவது சிட்டிலேருந்து வெளியே போகிற வண்டிகள் அதிகமாக இருந்ததுனால செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் இருக்கும். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும், வெளியே வரதுக்கு அந்த பாலாறு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிற வண்டி அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பிரிட்ஜ்லேயே வந்து இன்னொரு அடிஷ்னல் லேன் ஆட் பண்ணி ஸோ சிட்டிலேருந்து அவுட்டர் போகிற வண்டியும் அதே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வர வேண்டிய டெஸ்டினேஷனான கீழம்பாக்கம் பக்கத்துலேயே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள், சென்னை சுற்றி நடக்கிற பல அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சாங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.